அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, இன்றைக்கி ஒரு ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு செட்டு இயரிங், ஒரு பென்டன் அவங்க தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் தர்பூசணி விதை எடுத்துருக்கிறேன். அடுத்து இப்போ பெப்சுடன்ட்டு அந்த பாக்ஸ் எதுக்கு எடுத்துருக்கிறேன்னா, அந்த கார்ட்போர்டில் தான் நம்ம இப்போ இந்த தர்பூசணி விதையை நம்ம ஒட்ட போகிறோம். இதுக்கு இந்த கார்ட்போர்டு தான் வேணும்னு இல்லை, உங்கள்கிட்ட வேறு எந்த மாதிரி பாக்ஸ் இருக்கோ அந்த பாக்ஸ்லேருந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் தர்பூசணி விதையில் இந்த இயரிங் மேக் பண்ணுறேன். உங்களுக்கு தர்பூசணி விதை இல்லையாட்டி இப்போ முலாம்பழ விதை வேறு என்னென்ன இதில் இருக்கோ அந்த டிசைனுக்கு ஏற்றாப்புல நம்ம செய்யலாம். இப்போ நான் இந்த கார்ட்போர்டில் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி இந்த தர்பூசணியை நான் விதையை நான் ஒட்டுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிளில் விதையை ஒட்டிட்டு ரெண்டாவது சர்க்கிளில் அது உள்ளே எம்போஸ் ஆகி வரணும். அந்த மாதிரி ஒட்டிக்கிட்டோம்னா ரெண்டாவது லைனில் என்னோட 4 விதை ஒட்டியிருக்கிறேன். அடுத்து மேலே உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஒரு இது ஒட்டலாம். இந்த மாதிரி நான் இப்போ காமிக்கிறது பென்டனுக்கு இது ஒரு 5-6 லைன் கொஞ்சம் பெரிய சைஸு ஒரு சர்க்கிளாக கட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஒட்டையில் ஒரு பென்டனுக்கு ஒரு கிடைக்கும். அதுவே 2 லைனில் குட்டியாக செய்யல ஒரு இயரிங்க்கான ஒரு ஃப்ளவர் கிடைக்கும். இப்போ நான் ஒட்டி எடுத்துட்டேன். இதுக்கு நான் இப்போ ப்ளூ கலர் அக்ரைலிக் பெயிண்ட் நான் அடிக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த பெயிண்ட் அடிக்கலாம். கோல்டன் கலர் பெயிண்ட் அடித்தா இன்னும் நல்லாயிருக்கும். உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக எந்த கலருன்னாலும் ஓகே. இதை நான் இப்போ எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு செய்கிறேன். அவளுக்கு இந்த ப்ளூ கலர் பெயிண்ட்டு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கிறதுனால நான் இந்த கலர் அடிச்சிருக்கிறேன். இது நல்லா இருக்கா இல்லையான்னு எனக்கு கடைசியில் பாருங்கள். இப்போ நான் பாருங்கள், இப்போ எல்லா இதையும் ஒட்டிட்டு ஒரு செட்டு இயரிங்க்கும் இந்த பென்டனுக்கும் இதே மாதிரி நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இயரிங்க்கும் சரி பென்டனுக்கும் சரி 2 தடவை நீங்கள் இந்த மாதிரி பெயிண்ட் 2 கோட்டிங் கொடுங்க. அப்போ தான் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இது தர்பூசணி விதையில் செய்கிறோம் இல்லையா, தர்பூசணி விதை பிளாக் கலரில் இருக்கும். 2 கோட்டிங் கொடுத்தா தான் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் நார்மலாக வேறு விதையில் செய்யும்போது, அதாவது இப்போ முலாம்பழம் இப்போ நல்லா இதில் கிடைக்கும். அந்த விதையில் செஞ்சிங்கன்னா அது நல்லா ஒயிட் கலரில் தான் இருக்கும். அதில் செய்யலை அதுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அது அப்படியே செஞ்சு வார்னிஷ் மட்டும் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வார்னிஷ் எதுக்கு அடிக்கிறோன்னா, அதுக்கு பெயிண்ட்டுக்கு மேலே தூசி பட்டாலும் இந்த தொடச்சி எடுத்துடலாம். கலரும் ஃபேட் ஆகாது. அதுக்காக இந்த வார்னிஷ் அடிச்சுக்கிறேன். அந்த முலாம்பழ விதையில் செய்யலை, வார்னிஷ் மட்டும் அடித்தாலும் போதும். அந்த முலாம்பழ விதையில் நான் இயரிங் நான் செஞ்சுருக்கிறேன். அந்த வீடியோ பார்க்குறதா இருந்தாலும் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ 2க்கும் நான் வார்னிஷும் அடிச்சுட்டேன். இப்போ இதை பட்டன் டைப்பில் பேக் சைடில் பட்டன் டைப்பில் நீங்கள் செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி திருப்பி ஒரு இது கட் பண்ணி சர்க்கிள் ஷேப்பில் கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கடையில் கிடைக்கும். இயரிங் மேக் பண்ணுற திங்ஸ் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதில் இந்த மாதிரி உள்ள ஹோல் போட்டு விட்டுட்டு ஃபெவிபாண்டை ஒட்டிக்கிட்டிங்கனாக்க கம்மல் டைப்பில் கிடைக்கும். பின்னாடி இந்த மாதிரி பட்டன் வச்சு ஒட்டிக்கலாம். ஆனால் எங்கள் பக்கத்து வீட்டு குட்டி இது வேண்டாம் ஆண்டி, இது எனக்கு காதில் புண்ணு வந்துடும், எனக்கு ஹூக் மாதிரி மட்டும் மாட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டா. அவளுக்கு நான் ஏற்ற மாதிரி நான் இப்போ ஹூக் மாதிரி பண்ணுறேன். அதுக்கு இதே மாதிரி தான் குட்டியாக சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்து இது ஐபின் சொல்லுவாங்க. கடையில் நீங்கள் கேட்டிங்கன்னா காமிப்பாங்க. அதை எந்த அளவுக்கு சைஸுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஐபின்னை நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டு ஃபெவிபாண்ட் ஒட்டிட்டு அதுக்கு மேலே அந்த கார்ட்போர்டு ஒட்டிட்டு அதை கரெக்டாக வச்சுக்கிட்டு ஒட்டிக்கணும். ஒட்டிட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி தான் பென்டனுக்கு நான் 2 ஒட்டுறேன். ஏன்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும்ன்றதுக்காக. இப்போ இயரிங்க்கு 2க்கும் நான் ஒட்டி எடுத்துக்கிறேன், பென்டனுக்கும் ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்போ ஒட்டிட்டு இயரிங் ஹூக் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி இதில் க்ளோஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னாக்கும் இயரிங் ரெடி ஆகிடும். பென்டனுக்கு உங்ககிட்ட நல்லா ஒல்லியாக ஏதாச்சும் செயின் இருந்துச்சுனாக்கா இந்த பென்டனில் இந்த நம்ம ஐபின் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல லாக் பண்ணிட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். இந்த
ஐபின்னை வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டு அடுத்து பின்னாடி வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா லைட்டாக ரொம்ப ப்ரெஷ் பண்ணிட வேண்டாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஒட்டினாலே ஒட்டிடும். ஏன்னா இது ஃபெவிபாண்ட் நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டும். இப்போ வந்துங்க பாருங்கள், இயரிங் ஹூக் எடுத்துருக்குறேன். இயரிங் ஹூக்கை வந்து இப்போ வந்து இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஃப்ளவரில் வந்து நம்ம இப்போ மாட்ட போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக சூப்பராக இருக்குது. குட்டீஸ்க்கு இந்த இயரிங்கும் கம்மலும் போடுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் அவங்க ட்ரெஸ்ஸு கலருக்கு மேட்சாக போடுறப்ப இனியும் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த இயரிங்கும் சரி, இந்த டாலரும் சரி, தர்பூசணி விதையில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. இப்போ எந்த விதையிலையும் கூட செய்யலாம். அது உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் தான் இருக்குது. நான் வந்து இந்த பேக் சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோனை வச்சு கவர் பண்ணிடலான்னு பண்ணி பார்த்தேன். அது நல்லா இல்லை. அடுத்து நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே அக்ரிலிக் பெயிண்ட்டவே பின்னாடியும் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிடலான்ட்டு நான் அக்ரிலிக் பெயிண்ட்டு தான் கடைசியில் பின்னாடியும் பெயிண்ட் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குல்ல. அதுவும் நம்ம குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக, அதுவும் நம்மளே செய்யலாம். அதுவும் நம்ம வீட்டில் தேவையில்லைன்னு தூக்கி எறியக்கூடிய ஒரு பொருள். இதுக்கு வந்து நிறைய பொருள் தேவையில்லை. அக்ரிலிக் பெயிண்ட்டும் ஃபெவிபாண்ட் மட்டும் இருந்தால் போதும். இந்த இயரிங் ஹூக்கு, இந்த ஐபின் கூட நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற ஜுவல்லரியிலேருந்து கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆல்ன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற பெஸ்ட் அவுட் வேஸ்ட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கிராஃப்ட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு பிடிச்ச கலரில் செஞ்சு பாருங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பெஸ்ட் அவுட் வேஸ்ட் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.